ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், வெரைட் ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடாக்கி 1/2 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதித்ததும் நாம் காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இனி மிக்ஸி ஜாரில் 7-8 போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் அரைச்ச மசாலாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் காலிஃப்ளவரை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேறொரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்து உடஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இனி இதில் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இனி இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளியை கட் பண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து பார்க்கலாம். இனி இதில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.